கேரள மாநிலம் மலப்புரத்தில் பள்ளி பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் இருந்த ஓட்டையில் சிக்கிய மாணவியின் விரலை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கொண்டோட்டி பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில அதாவது பள்ளி முடிந்தன மாணவ மாணவிகள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல பேருந்து நிறுத்தத்துல இறக்கி விடுறது வழக்கம். அது போல பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை அவங்க பேருந்து நிறுத்தத்துல இறக்கி விட முயன்ற போது பாத்தீங்கன்னா அந்த மாணவியினுடைய விரல் அதாவது அருகில் இருந்த ஜன்னல் உள்ள ஒரு சிறிய ஓட்டைக்குள்ள மாற்றிருக்கு அப்படிங்கிறத அந்த மாணவி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த விரலை எடுக்க முயற்சி செய்தப்போ விரல் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டதுனால பேருந்துல இருந்த ஓட்டுநர் மற்றும் அந்த நடத்துனர் இவங்க கிட்ட சொன்னதுனால அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, இதை அந்த பிள்ளையோட விரலை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. விரல் சரியா மாட்டிக்கிட்டதுனால அந்த விரலை எடுக்க முடியல. அப்ப தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல்ல இருக்கிற தகரங்களை வெட்டி எடுத்து இந்த மாணவியினுடைய விரலை வெளியில எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த விரலுக்கு எந்த விதமான ஒரு சேதமும் ஏற்படாம மாணவி நலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விரல் அந்த ஓட்டைக்குள்ள விட்டது இந்த மாணவிக்கே தெரியாம ஒரு சம்பவமா தான் இருந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.